என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம மதுரையில் ஃபேமஸாக இருக்குல்ல கறி தோசை, அதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதிகமாக கறி வாங்காமல் கொஞ்சமாக கறி வச்சு நம்ம வீட்டிலே செஞ்சு ருசியாக சாப்பிட்லாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம். ஆட்டுக்கறி கொந்துனது 150 கிராம். கொஞ்சம் நம்ம அளவோடு செஞ்சோம், தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, பெப்பர் பவுடர், தக்காளி, பொடிசாக நறுக்கின வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, முட்டை, எண்ணெய், தோசை மாவு, கைமா மசாலா ரெடி பண்ணிக்கிறோம், கறி மசாலா. இப்போ அதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு வானொலி பாத்திரம் வச்சுக்கிடுவோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு ஒரு 150 ml எண்ணெய் ஆயில் விடுவோம். 3 வெங்காயம் அளவில் 150 கிராம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. கிளாஸ் பிராண்ட் கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவு வெந்தால் போதும், ரொம்ப பொன்னிறமாக வேகணுன்ற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை லேசாக வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் தீ சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வச்சு கொஞ்சம் வேணுங்கிற அளவு நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகட்டும். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி இடையில 150 கிராம் போட்டுருவோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக சும்மா இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்குவோம். மசாலாவில் இப்போ எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி வாஷ் பண்ணி வச்சோம்ல அந்த கறி 150 கிராம் கொந்தின கறி, அதை இதில் மசாலாலே போட்டுடலாம். போட்டு இந்த கறி இந்த மசாலாலே நல்லா பிரண்டு வரட்டும். கரம் மசாலா தேவைப்படுறவங்க போட்டுங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. நம்ம மட்டன் மசாலா போட்டிருக்கோம், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கரம் மசாலா போட்டு முடிச்சு எண்ணெய் நல்லா திரண்டு வருது. இந்த டைமில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன கிளாஸு ஒரு கிளாஸ் ஊற்றுவோம், ஏன்னா கறி வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்தி ஊற்றினோம்னா இது அப்படியே சுண்டணும், மறுபடியும் லேட் ஆகும். அதனால் அந்த கறி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன கிளாஸு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ கறி வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். இப்போ கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கைப்பிடி புதினா, ஒரு சின்ன கைப்பிடி மல்லித்தலை, ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு மறுபடியும்
ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்மிலேயே நம்ம வேக விட்டுருக்கோம். இந்த டைமில் கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ கிரேவி நம்ம கொஞ்சம் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இந்த லெவலில் வர்றதுக்கு கொஞ்சம் ஓப்பனில் வச்சு அப்படியே விடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்காயிரும். அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்குங்க. இப்போ தோசை தவா வச்சுருந்தோம். தீயை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ தோசை ஊற்றும் போது ஃப்ளேமை லோவில் வச்சிடணும். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. தீ இல்லைன்னா தீஞ்சிரும் தோசை. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே கறி போட போகிறோம், முட்டை போட போகிறோம். அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ தோசை ஊற்றலாம். இந்த தோசை ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம ஊற்றாமத்தை விட கொஞ்சம் பெருசாக. இப்போ கறி மசாலா போடுறோம். இப்போ முட்டை, மிளகுத்தூள், உப்பு கலந்து வச்ச இதை மேலே ஊற்றுறோம். கொஞ்சம் மல்லித்தூள் விட்டுட்டோம், மேலே தூவி விட்டுருக்கோம். இப்போ சைடில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் லேசாக தூவிக்கலாம். இந்த அளவு வெந்த உடனே இப்போ நம்ம பிரட்டி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். தீ சிம்மில் தான் வச்சுருந்தோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு மெத்தடில் நம்ம கறி மசாலாவை தோசைக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை கலக்கினதை அது மேலே ஊற்றணும். இப்போ இன்னொரு மெத்தடு, இந்த கறி மசாலாலேயே முட்டையை கலக்கி தோசையை ஊற்றிட்டு அது மேலே ஊற்ற போகிறோம். ஒரு தோசைக்கு 2 முட்டை கணக்கு வீதம் ஊற்றிக்கலாம். இன்னொரு முட்டை. அதே மெத்தடு தான் இப்போ நம்ம தோசை மாவை அதே மெத்தடு தான் ஊற்றுறோம். இப்போ கறியும் முட்டையும் கலந்த மசாலாவை மேலே ஊற்றுறோம். அருமையான முறையில் பாய் வீட்டு டைப்பில் மதுரை கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே செஞ்சுருக்கோம். அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.